வெள்ளை புஷ்பராகம்னு ஒன்று இருக்குது. இந்த வெள்ளை புஷ்பராகத்துக்கு அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. என்ன சக்தி இருக்குன்னாக்கா, முதல்ல டைமண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை புஷ்பராகம் தான் டைமண்டு நம்ம நினச்சிக்கிட்டு உலகம் ஃபுல்லாக வெள்ளை புஷ்பராகத்தை டைமண்ட் நினச்சிக்கிட்டு பாவிச்சிட்டு இருந்தாங்க. டைமண்டுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெள்ளை புஷ்பராகம் இது அது இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. இந்த அடுத்து இந்த வெள்ளை புஷ்பராகத்துக்கு அது டைமண்ட் ஆகுமா ஆகாதான்னு இப்பவும் ஆகும். அது எப்படின்னா, நீர் ஓட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு 5 கிலோ வெள்ளை புஷ்பராகத்தை நீர் ஓட்டத்தில் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஓரமாக அது அந்த இடத்துல பதிச்சு வச்சுட்டிங்கன்னா பல ஆண்டுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டைமண்ட் ஆயிரும். அவ்வளோ சக்தி அதுக்கு இருக்குது. அப்படின்னாக்கா அந்த வெள்ளை புஷ்பராகத்துக்கு கிரியேட்டிவிட்டி, அதாவது அது கிரியேட்டிவிட்டி மைண்டு மட்டும் கிரியேட்டிவிட்டி இது மட்டும் இல்லாது கன்வெர்ட் பண்ண வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு சக்தி வெள்ளை புஷ்பராகத்துக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், வெள்ளை புஷ்பராகத்தை ஒரு 15 கேரட்டுக்கு ஒரே பீஸா யாருன்னா வந்துட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சிங்கனாக்கா பிஸ்னஸ்ஸு அபரிதமாக இருக்கும். காரணம், ஒரு வெள்ளை புஷ்பராகமே டைமண்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, அதை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது.